அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நன்மையின் புதையல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், வல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது, வலா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, வல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவனாக இருக்கிறான் என்று நான் கூறுவது அஹப்பு இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், எதன் மீது சூரியன் உதிக்கிறதோ அதைவிட எனக்கு மிகவும் பிரியமானதாகும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸாகும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் கால ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிஅத் மர்ரா லம் யஅதி அஹதுன் யௌமல் கியாமத்தி பி அஃலல மிம்மா ஜாஅ பிஹி இல்லா அஹதுன் கால மிஸ்லு மா கால அவ் ஸாத அலைஹி. யார் காலையிலும் மாலையிலும் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன் என போற்றி புகழ்கிறார்களோ என்ற வார்த்தையை சொல்லுகிறார்களோ, அவர் செய்து வந்த நல்லறத்தை விட எவர் ஒருவரும் மறுமை நாளில் சிறந்த ஒன்றை கொண்டு வருவதில்லை. அதே போன்று அவர் சொன்ன அளவுக்கு யார் சொல்லுகிறாரோ அல்லது அதைவிட அதிகமாக யார் சொல்லுகிறாரோ அவர்களை தவிர என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதுவும் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.